ஹாய் ஸ்பைடிஸ். நேத்து நம்ம சேனல்ல வந்துட்டு சென்னை டு பாண்டிச்சேரி இந்த டிராவல் vlog தான் வந்துட்டு போட்டிருந்தோம். அதை இன்னும் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கியிருந்தோம். வாங்கினப்பவே நம்ம சொன்னோம், இப்போ நம்ம கிட்ட ஃபிஷ் டேங்க்கும் அதுல ஒரு 1 2 மீன் மட்டும் தான் இருக்கு. அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் டேங்க்ல என்ன அப்கிரேட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஐடியா இல்ல. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம லைட் வாங்க போறோம். கம்பல்சரியா லைட் வாங்க போறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரூம்ல ஃபிஷ் டேங்க் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரைட்டா வந்துட்டு தெரியவே இல்ல. ஸோ அதனால லைட்டு ரொம்பவுமே மஸ்ட்ன்றது நல்லாவே தெரிஞ்சுது. அதான் போன வீக் வந்துட்டு டேங்க் செட் பண்ணப்பவே நம்ம லைட்டையும் சேர்த்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ லைட்டை வந்துட்டு கண்டிப்பா வாங்க போறோம். அதை தவிர்த்து கீழே பாத்தீங்கன்னா பாட்டம்ல நமக்கு எந்த ஒரு கிராவல் ஸ்டோன்ஸ் எதுவுமே போடல. ஸோ அதையும் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இன்னைக்கு மெயின் கான்செப்டே பாத்தீங்கன்னா லைட்டு, ஸ்டோன்ஸ் கூட டவுட் தான். ஆனா லைட்டு கன்ஃபார்ம். இதை தவிர்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் இதுல என்ன ஃபிஷஸ் போடலாம் அப்படின்றத நான் யோசிக்கவே கிடையாது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. உங்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். யாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லல. ஸோ அங்க போய் நமக்கு ஏதாச்சும் ஃபிஷஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃபிஷஸும் இன்னைக்கு வாங்குறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமா பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் இப்போ டேங்கை பார்ப்போம். 1 வீக் ஆச்சு இதை செட் பண்ணி. பட் இப்பயும் பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி கிறிஸ்டல் கிளியரா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் வந்துட்டு செட் ஆயிடுச்சு இந்த சென்ஸ். இதுல வந்துட்டு நமக்கு நிறைய குட் பாக்டீரியாஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு வந்துட்டு வாட்டர் கண்டிஷன் 1 வீக்குக்கு அப்புறமும் ஒயிட்டா இருக்கு. அது மட்டுமே ரீசன் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஃபிஷஸ் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன் தான். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல மீதி வீடியோவை நம்ம அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஐடிஸ் இப்போ நம்ம வந்துட்டு ரீச் ஆயிட்டோம் கொளத்தூருக்கு. நம்ம வந்துட்டு லைட் வாங்குறதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ண போறோம். எல்லா ஷாப்ஸ்லயும் என்கொயரி பண்ணிட்டு பெஸ்டா தான் வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஷாப்ஸையும் விசிட் பண்ணி என்னென்ன ஃபிஷஸ்லாம் இந்த வீக்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம செக் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பமே பாத்தீங்கன்னா லைட் செட்டப்லாம் போட்டு பக்காவா பயங்கரமா இருக்கு. இங்க வந்துட்டு நமக்கு நியான் டைகர் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டெட்ராஸ் இருக்கு, கோல்ட் ஃபிஷ், ஜீப்ரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்தியன் ஓஷன்ல பார்த்தோம்னா இங்க வாசல்லே நமக்கு டேங்க்ஸ்லாம் இருக்கு. நல்லா பெரிய டேங்க்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டோன்ஸும் வாங்க வந்திருக்கோம் அப்படின்றதுனால இதையும் நம்ம வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் எல்லா கடையும் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சூஸ் பண்ணி எது பெஸ்டா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம பை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ட்ரிஃப்ட் வுட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் மீடியாவும் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு சில வாட்டர் பிளான்ட்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடையில நிறைய பாக்கெட் ஃபிஷஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம உள்ள பார்த்தோம்னா நிறைய பீட்டா ஃபிஷஸ் வந்துட்டு ஹேங்கிங்ல வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர், அது மட்டும் இல்லாம நிறைய கலர்ஸ் இங்க இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் நினைக்கிறேன். இங்க பார்த்தோம்னா நமக்கு பீஜியன்ஸ்லாம் இருக்கு. கீழே பார்த்தோம்னா நமக்கு அது வான்கோழின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் கலர்ல தான் பீஜியன்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கோழி வாத்துலாம் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. இது தலையில பார்க்க. ஆப்போசிட்ல பார்த்தோம்னா நமக்கு மித்ரா அக்வாரியம்னு இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒயிட் ஷேர் கொடுத்துருக்காங்க. 80 rupees தான் ஒரு பேக்கெட்டில் வந்து நமக்கு 4 ஃபிஷஸ் இருக்குது.
மோஸ்ட்டாக ஒயிட் ஷார்க் கிடைக்கிறது கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தோன்னா போன வாரம் நம்மளோட ஃபிஷ் டேங்க் இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். நம்ம வாங்குற அவசரத்தில் இருந்தனால போன வாரம் கவர் பண்ண முடியல. ஸோ நீங்களும் வாங்குறதா இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்குக்குன்னு இன்னொரு கடையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த 2 ஷாப்ஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். டேங்க்ஸுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ரைஸஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபிஷ் டேங்க்ல வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். உங்ககிட்ட இருக்க ஃபிஷ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க வால்ல ஃபிஷ் டேங்க் மவுண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்ககிட்ட எத்தனை ஃபிஷ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வச்சுக்கலாம். ஐ திங்க் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் மாலி ஃபிஷ் இல்லைன்னா கப்பி ஃபிஷ்லாம் வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை தவிர்த்து கோல்டெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது. ஏன்னா கோல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ இதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சர்வே ஆகாது. ஸோ நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கப்பி ஃபிஷ் மாலி ஃபிஷஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வால் மவுண்டடாக ட்ரை பண்ணலாம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுட்டு அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்து கூட நீங்க சூஸ் பண்ணி உங்களோட டேங்கை வந்துட்டு செட்டப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியா வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா அது ஷாப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுல காட்டுறேன்னு பாக்காதீங்க. நம்ம பேக் கிளியரா இருந்த வரைக்கும் நம்ம சுத்தி வீடியோ கவர் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேக் ரொம்பவுமே வெயிட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் ஆன காரணத்தினால பாத்தீங்கன்னா என்னால ஃப்ரீயா வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் அந்த வீடியோவை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 1 by 1 காட்டுறேன். பேக்கை பார்த்தாலே தெரியும் செம்ம வெயிட்டா இருக்கு. ஸோ நம்ம மெயினா வாங்க போன விஷயத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா நம்ம லைட் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிருந்தோம். இது பாத்தீங்கன்னா சோபோங்கிற பிராண்ட்ல இருந்து இருக்க ஒரு 2 feet லைட் தான். லைட் பாத்தீங்கன்னா 2 feetக்கு இருக்கும். இதை தவிர்த்து இது வந்து மல்டி கலர் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ இதை டேங்க்ல ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்றத 1 by 1 காட்டுறேன். இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் அங்க இருந்துச்சு, கிடைச்சது, அதனால வாங்கிட்டு வந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டான்னு தெரியல. ஸோ தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருந்தது. இது வந்து பெருசு இருக்கும், பட் இதுலயே சின்னது அவைலபிளா இருந்தது. இது பாத்தீங்கன்னா 1 weekலயே வந்துட்டு நம்ம டேங்க்ல போட்ட உடனே மல்டிப்ளை ஆகுமா இதுவே ஆட்டோமேட்டிக்கா.
ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லா வந்துட்டு இதுவே கவர் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வேகமா மல்டிப்ளை ஆகுதுன்றதை நம்ம டேங்க்ல போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். இதை தவிர்த்து நம்ம மெயினா வாங்க போனதே பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் லைட்ஸும் தான். லைட் வாங்கிட்டோம், ஆனா நம்ம கிராவல்ஸ் வந்துட்டு வாங்கவே இல்லை. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் கொளத்தூர்ல வந்துட்டு எந்த ஷாப்ல போனாலும் இது இல்லாத ஷாப்பே இருக்காது. ஸோ அந்த ஃபிஷ் தான் இது, டெட்ரா ஃபிஷ். டெட்ரா ஃபிஷ் வந்துட்டு எல்லா கலர்லயும் வந்து ஒரு பேர் வாங்கியிருக்கோம். ஸோ டோட்டலா இதுல வந்துட்டு 10 ஃபிஷஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டேங்க்ல விட்டுட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதை நான் வாங்கணும்னு என்னோட லிஸ்ட்ல வச்சிருந்தது. பட் அங்க ஒரே ஒரு கடையில மட்டும் தான் அவைலபிளா இருந்தது. ஸோ அதனால இதையுமே வாங்கிட்டோம். இதோட பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா ஸோ வாங்கினதுலேயே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பேக்கேஜ். பட் ஆனா 2 மீன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ ஏஞ்சல் நான் வாங்கணும்னு என்னோட லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நான் சின்ன பையனா இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ஷாப்ஸ்லயே வந்துட்டு நமக்கு பேர் 30 ரூபீஸ்க்குலாம் கிடைக்கும். பட் இப்போ ஏஞ்சல் ஃபிஷ் போய் நம்ம கேட்டோம்னா கொளத்தூர்லயே வந்துட்டு 300, 400, 500 தான் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா நான் நிறைய ஷாப்ஸ்ல கேட்டு பார்த்துட்டேன். இந்த சைஸே வந்துட்டு 300 தான் சொன்னாங்க. பட் நம்ம பேக்கெட் ஃபிஷஸ்ல 150 சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொளத்தூர்ல வாங்கினது இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம டேங்க்ல ஒன்னொன்னா செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ் எல்லாம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பேக்கெட்டோட நம்ம டேங்க்ல இப்போதைக்கு இப்படி விட்டுருக்கோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் வந்துட்டு அழுக்கா இருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிடலாம். மிச்சபடி நம்ம டேங்க்ல உள்ள வாட்டரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஃபில்டரை மட்டும் இப்போதைக்கு வாஷ் பண்ணுவோம். அதுக்குள்ள இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆக கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டேங்க்ல விட்டுட்டோம். இப்போ பார்க்கவே எப்படி செம்மையா இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே ஸ்கூலிங் ஃபிஷ் நினைக்கிறேன். ஏஞ்சல் ஃபிஷ் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னா போகுது. அதே மாதிரி டெட்ராஸும் பாத்தீங்கன்னா கூட்டமா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் அதான் ஒன்னாவே போயிட்டு குரூப்பாவே போயிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க எல்லாருமே ஸ்கூலிங் ஃபிஷ் நினைக்கிறேன். ஸோ டெட்ரா ஸ்கூலிங் ஃபிஷ் தான் எனக்கு தெரியும். பட் ஏஞ்சல் ஸ்கூலிங் ஃபிஷ்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ இது எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. இன்னும் இந்த டேங்க்ல நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு கிராவல்ஸ் போடணும். அதை தவிர்த்து சென்டரா ஏதாச்சும் ஒரு பியூட்டிஃபுல்லா ஏதாவது டெக்கரேட் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் இதுல வேற என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதையுமே வந்துட்டு ஆட் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்றேன். இதை தவிர்த்து இந்த டேங்க் எப்படி இருந்துச்சுன்றத பத்தி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல அதையும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இது மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.